ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸி க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிக்ஸி எந்த அளவுக்கு மோசமாக ரொம்ப அழுக்காக இருந்தாலுமே அதை நிமிஷத்தில் எப்படி பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்குறதுன்னு, அது கூடவே மிக்ஸி ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கறதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய மிக்ஸி இது தாங்க. இது வாங்கி 2.5 வருஷம் இருக்குங்க. இன்னுமே நான் புதுசு போல் தான் வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 1 மந்த்தாக இதை அழுக்காக விட்டு நான் துடைக்காமலே விட்டுருந்தேங்க. அப்போ தான் நல்லா அழுக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். அதுக்காகவே நான் 1 மந்த்தாக இதை துடைக்கவே இல்லைங்க. அரைச்சிட்டு அப்படியே விட்டுறது. அதனால் இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிம்பிளான லிக்விட் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம துணி துவைக்கிற லிக்விட் இருக்குது பாருங்கள், அது ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 மூடி அளவுக்கு வினிகரும் சேர்த்துருக்காங்க. இந்த 3 பொருட்கள் தாங்க நம்மளுக்கு க்ளீனிங்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதாவது பளிச்சுன்னு போகுங்க புதுசு போல். இப்போ இது 3த்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. சூப்பரான ஒரு லிக்விட் ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா வேறு ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றிட்டு நீங்கள் மூடியில் ஹோல் போட்டுக்கலாம். நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வச்சு சூப்பராக நம்ம மிக்ஸி எவ்வளவு அழுக்காக இருந்தாலுமே நிமிஷத்தில் பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சியில் எல்லா பக்கமுமே இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கூட ஊற விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எங்கெல்லாம் அழுக்காக அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நிறைய ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சிங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி லேசாக தொடச்சி விட்டாலே போதுங்க. சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு துடைக்கிறேன் பாருங்கள். துடைக்கும் போதே எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். இது நம்ம தண்ணி தொட்டு துடைச்சாலாம் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காதுங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு ஆகக்கூடிய பொருட்களுங்க. அதனால் நம்மளுக்கு புதுசு போல் ஆயிருங்க. வெளியே ஃபுல்லாகவுமே தொடச்சி விட்ட பிறகு உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மறுபடியும் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண வருங்க. விரலை விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா இது போல் தொடச்சி விட்டுடலாம். இப்போ நான் தொடச்சி விட்டுட்டேன் பாருங்கள். உள்ளே சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுங்க. அடுத்து அந்த மிக்சியில் சைடில் சின்னதாக கேப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த கேப்லேயே அழுக்கு அதிகமாக இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஷார்ப்பான பொருட்கள் இருந்தால் அதை துணி உள்ளே வச்சுட்டு அந்த துணியை அந்த கேப்பில் விட்டு இழுத்தோம்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே டக்குன்னு ரிமூவ் ஆயிருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு கூட அந்த கேப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்ஸி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட வயரையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த ஒயர்லேயே நிறைய அழுக்கு இருக்குங்க. அதனால் அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸி மட்டும் க்ளீன் பண்ணாமல் ஒயரும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஒயர் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி நல்லா சுற்றி விட்டு வச்சிடலாம். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஒயர் கீழே அடிக்கடி கலண்டு விழாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் லிக்விட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு உங்களுக்கு இந்த லிக்விட் தாராளமாக வருங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் மிக்ஸி அரைச்சி முடிக்கிறீங்களோ அப்போ கொஞ்சம் அழுப்பப்படாமல் இதை லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாவே உங்கள் மிக்ஸி எத்தனை வருஷம் ஆனாலும் அப்போ வாங்கின மிக்ஸி போலவே புதுசு போலவே இருக்குங்க. இப்போ இது நான் வாங்கியே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆகுதுங்க. நான் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இன்னுமே நான் வச்சுருக்கேன். எந்த ஒரு பொருளுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தாங்க அதோட லைஃப் இருக்கும். அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரோட உள்ளே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் அதோட அடி பக்கத்தில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க. அது கூடவே அது நல்லா முழுகிற அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஊற விடும்போது பார்த்தீங்கன்னா அது உள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது நல்லா ஊறி க்ளீன் ஆகி வந்துருங்க. இப்போ அடுத்ததாக 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஈஸியாக அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்தாவே போதும். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். அடியிலையும் எந்த ஒரு அழுக்குமே இருக்காதுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மிக்சியோட அடிப்பாகத்தை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் வந்து தினமும் யூஸ் பண்ணுறதுனால அதோட கைப்பிடி வந்து இந்த மாதிரி லூஸ் ஆகிருங்க. லேசாக லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது போல் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதை வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லூஸ் ஆகி லேசாக தான் லூஸ் ஆகிருக்கு, நம்ம மறுபடியும் அதை வந்து டைட் பண்ணாமல் அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப வந்து லூஸ் ஆகி கலண்டு விழுந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேருந்து அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். அதனால் லேசாக லூஸ் ஆகுறப்பே இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜார் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால அதோட பிளேட் ஷார்ப்னஸும் வந்து அடிக்கடி குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை வந்து அதில் போட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் மூடில் விட்டு நம்ம எடுத்தோம்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. நம்ம போடுற பொருட்களை வந்து ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். இந்த தூள் பண்ண உப்பை நீங்கள் சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க எடுத்து வச்சுட்டு, இல்லைனா நீங்கள் போகிறதுனாலும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுக்கும் இப்போ வந்து பிளேடு கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆகிருக்குங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி வந்து நல்லா அரைச்சிக்கிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். நம்ம மறுபடியும் வந்து ஆன் பண்ணி பார்த்தாலுமே அது ஆன் ஆகாதுங்க. நம்ம உடனே வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி கூட நான் சில டைம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மிக்ஸியோட பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குங்க. அந்த பட்டன் வந்து ஆஃப் ஆகிருக்குங்க. அதனால நம்மளுக்கு மிக்ஸி வந்து ஆன் ஆகாது. அந்த பட்டனை வந்து மறுபடியும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வந்து அதிகமாக அதில் பொருட்கள் போட்டு அரைச்சாலோ இல்லை ரொம்ப வந்து மிக்ஸி ஹீட் ஆனாலும் அந்த பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிருங்க. அது நமக்கு தெரியாமல் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓடுவோம். அந்த மாதிரி இனிமேல் பண்ணாமல் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அடியில் உள்ள இந்த பட்டனை வந்து மிக்ஸிக்கு அடியில் உள்ள இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி வந்து இந்த டிப்பை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அவசர நேரத்தில் உதவியாக இருக்குங்க. டிப் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் மிக்ஸியில் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குங்க. அதை நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும். அதாவது மிக்ஸியிலேருந்து அந்த ஜாரை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மிக்ஸி ஜார் அடியில், அதாவது இந்த மிக்ஸியில் ஃபிட் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அடியில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸியில் ஃபிட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஜாரை வந்து எடுக்க வருங்க. ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட மிக்ஸிக்கு வந்து சூப்பரான கவர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பழைய தலகாணி உரம் எடுத்துக்கலாம். அதை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதோட க்ளோஸான சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி சுருக்கி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கலாங்க. நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் தலகாணி உரைக்கு பதிலாக பழைய டிஷர்ட் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாங்க. அதோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸியில் வந்து மாட்டி விட்டுடலாங்க. சூப்பரான மிக்ஸி கவர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய தலகாணி உரம் பழைய டிஷர்ட் இருந்தால் மிக்ஸிக்கு கவராக வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அடிக்கடி வந்து அழுக்கு படியாமல் இருக்கும். எப்போவுமே வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவும் புதுசாகவுமே இருக்குங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ மிக்ஸி அரைக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டைம் பல்ஸில் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மிக்ஸி ஜாரில் போட்டிருக்க பொருட்களுமே வந்து சீக்கிரம் அரைஞ்சிரும். மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்குங்க. நம்ம டேரெக்டாக எடுத்த உடனே வந்து நம்ம டக்குன்னு வந்து அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மூடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். இந்த டிப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் கொடுக்குங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட லைஃபும் இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.